தேனி பக்கத்துல வளர்ப்பு பறவைகள் மற்றும் விலங்குகளோட மயில்கள் கூட சர்வசாதாரணமா இறை தேடுறதும் அப்புறம் வீடுகள்ல அடையிறதும் பாப்பவங்களை ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்துது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கோழிகளுடன் சேர்ந்து மயில்கள் இறை தேடும் இந்த அரிய காட்சி தேனி அருகே உள்ள பள்ளப்பட்டி கிராமத்தில் தான் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் உள்ள கால்நடைகளுடன் சேர்ந்தே மயில்களும் இறை தேடிச் செல்வது அன்றாட காட்சியாகும். மயில்கள் ஒரு வளர்ப்பு பறவை போல் சுற்றித் திரிவது பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பாக இங்குள்ள தோட்டப் பகுதிகளில் 4 முட்டைகளை கண்டெடுத்தவர்கள் அவற்றை தங்களது வீட்டில் அடைகாக்கும் கோழி முட்டைகளுடன் சேர்த்து அடை வைத்துள்ளனர். 40 நாட்களுக்கு பிறகு முட்டைகளை பொரித்தது கோழி. நாளடைவில் குஞ்சுகள் வளர வளரவே அவை மயில் குஞ்சுகள் என தெரிய வந்துள்ளது. என்ன பெரிய பெரிய முட்டையா இருக்குன்னு எடுத்துட்டு வந்து கோழி கூட வச்சோம். அது கோழி குஞ்சு வந்து பொறிக்க அடுத்த கோழியில் எடுத்து விட்டுட்டு அதே குஞ்சு 40னா படுத்துருந்துச்சு. அது பொறிக்கிறப்ப பெருசானப்ப தான் பார்த்தா மயில் குஞ்சு. ஆரம்பத்தில் ஒன்றாய் வளர்ந்த 4 மயில் குஞ்சுகளும் நாளடைவில் தனியாக பிரிந்து அப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் ஒவ்வொன்றாக தஞ்சமடைந்து வளர்ந்து வருகின்றன. அங்குள்ள நாய்கள், ஆடு மாடுகள் உள்ளிட்ட மற்ற விலங்குகளும் மயில்களை தாக்காமல் நட்புடனே சேர்ந்து திரிவதை பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகிறார் அப்பகுதியைச் சேர்ந்த பால்சாமி. வீட்டுக்கு ஒரு மயில் இருக்குது, 2 மயில் கூட இல்லை, ஒன்னொன்று தான் அடையுது. அது என்னவோ அது கலாச்சாரம் எப்படியோ மொத்தம் இருக்கிறதுக்கு ஒன்னொன்று தான் எல்லா வீட்லையும் அடையுது. மற்றபடி அந்த யார் இந்த ஆடு மாடு கார் யாரும் வந்து அந்த மயிலை துன்புறுத்துறது இல்லை. பார்த்து நல்லா இவ்வளவு அன்பாக வந்து வீட்டுகள் அடையுதே பழகுதேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தான் சார் எங்களுக்கு. பொதுவாக மயில்கள் ஆட்களை கண்டாலே ஓடி மறைந்துவிடும். ஆனால் இங்குள்ள மயில்களோ வீட்டு பகுதியில் பாதுகாப்பான சூழலில் வளர்வதன் காரணமாக ஆட்களை கண்டாலும் எந்த ஒரு அச்சமுமின்றி சர்வசாதாரணமாக தெரிகின்றன. ஒருவரை ஒருவர் வீழ்த்த நினைக்கும் மனிதர்கள் மத்தியில் வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழும் இந்த பறவைகள் நமக்கு ஒரு முன்னுதாரணமே. பசுமையான சூழ்நிலையும் பாதுகாப்பான முறையிலும் இருப்பதால் தொடர்ந்து இந்த குடியிருப்பு பகுதியிலே தஞ்சமடைந்து வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தேனியிலிருந்து சதீஷ்குமார்.